உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். அப்படியா? அப்படி ஒண்ணு நடந்துச்சா? தெரியலையப்பா அப்படிங்கிறீங்களா? வருகிறார் அண்ணன் வருகிறார். மாப்பிளை வணக்கம்டா. மாப்பிள தேனியில இருந்து அருண் பேசுறேன். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் உதவாநிதிக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறோம். எனக்கு நீ பிறந்த நாள்ப்பா, நான் போய் கொண்டாடணும்ப்பா. இன்னைக்கு பிறந்த நாள் வேறயா? வாங்க கொண்டாடிடுவோம். ஐயோ, நீ எப்படி கொண்டாடுறீங்க? நீ எல்லாம் ஏன் பிறந்த? நீ எல்லாம் இந்த பூமிக்கு ஒரு பாரம். உன்னால இந்த நாட்டுக்கு எந்த நலனும் கிடையாது. அதையும் கடந்து சொல்லணும்னாக்க உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய தலைமை பொறுப்பில் வைத்திருப்பது என்பது தமிழக மக்களுடைய தலைவிதி. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருடா. இந்த மாதிரி நேத்து நியூஸ் பேப்பர் வாங்கி ஏதாச்சும் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. இங்க பாருங்க, மொத பக்கம் எப்பேற்பட்ட வேலை பார்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? மொத பக்கம் இந்து தமிழ்லயாச்சும் மொத பக்கம், முரசொலியில மொத்தம் 152 பக்கம். இதுலடி கிலோ கணக்குல பண்டலா தர்றேன். 152 பக்கத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நேத்து வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. உதயநிதி பிறந்த நாள் அன்னைக்கு முரசொலி எத்தனை பேஜ்னு பாருன்னு பாத்தியா? எத்தனை பேச? 150 சொன்னீங்க. 152. ஸ்டாலின் பிறந்தநாள் கூட இல்லை, ஒரு கொத்தடிமை விடாம டிசைனா விளம்பரம் போட்டிருக்கேன். 152 பக்கம் மொத்தம். அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையை எடுக்கிற முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட ஏன் அது வெளி உலகத்துக்கு போகாம இப்படி ஒரு விஷயம் ரகசியமாக்கப்பட்டது, காணாமல் ஆக்கப்பட்டது அப்படின்னா அது காரணம் நம்முடைய செங்ஸ். எப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்களா நம்ம செங்ஸ்? என்னது ஏங்க, ஒரு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளே வந்த சுவடு தெரியாம முடிச்சு விட்டாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தாயோலி உங்க ஆமத்திங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷ டென்மன் தானா? திமுக என்பது தமிழகத்தின் சாபக்கேடு என்றால் அந்த சாபக்கேடு இன்றைக்கு உன்னை போல ஒரு தரித்திரத்திடம் சிக்கி இருக்கிறது அப்படின்றதுதான் கொடுமையிலும் கொடுமை. எங்க டேய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. இதையெல்லாம் ஏன் உன் பிறந்த நாளில் நான் சொல்கிறேன் என்றால் உன்னை வாழ்த்துவதற்கு என்று அல்லக்கை முண்டங்கள். பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே தேவடு காத்து கொண்டு இருக்கின்றன. அந்த பைத்தியங்கள் எல்லாம், அந்த கொத்தடிமை கூட்டம் எல்லாம் உன்னை வாழ்வாங்கு வாழ்த்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். உன்னை போன்ற ஒரு தற்கூரியை, உன்னை போன்ற ஒரு உதவாக்கரையை, என்ன கை வைக்கிற? கையெடு முதல்ல. அவர் மேலே கை வைக்கிற இவனா புறம்போக்கா? எச்சக்கலையா? இல்ல அடிச்சா கேக்குறக்கு ஆள் இல்லாதவனா? ஆளு பார்க்க சொங்கி மாதிரி இருந்தா அடிப்பியா? கொஞ்சமாவது பொறுப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்றால் உன்னை சொல்லி குற்றமும் கிடையாது. ஏன்னா உன்னுடைய வளர்ப்பு அப்படி. நல்ல குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு தான் அது போன்ற நல்ல பண்புகள் எல்லாம் இருக்கும். நீ பிறந்தது கருணாநிதி குடும்பத்தில், அதுக்கப்புறம் எப்படி உனக்கு அந்த நல்ல பண்புகள்லாம் இருக்கும்? அதுலேயும் முக்கியமாக பான் வித் கோல்டன் ஸ்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் திருட்டு ஸ்பூன். அதில் பிறந்த உனக்கு திருட்டுத்தனத்தை தவிர்த்து வேறு எதிலும் திறமை இருப்பதாக எனக்கு தெரிந்து நான் பார்த்தது கிடையாது. ஸ்டாலினின் மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கின்றனர் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஒரு ஆடியோவை அண்ணாமலை வெளியிட்டார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. இதை மாதிரி எந்த கஷ்டமும் பார்க்காத ஒரு ஜீவன் நீ, சரியா? பார்க்கறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அதை மாவட்ட செயலாளர்லாம் என்ன உப்பு புளி மிளகாலேருந்து வாங்கினது உன் வீட்டிலேருந்து கொட்டுறானே அப்படின்னும் பொழுது நீ வாங்கி குடித்த அந்த பால்டாயில் கூட எங்கேயாவது தான் திருடி வந்திருக்கோம், இல்லை ஓசியில் எங்கேயாவது வந்திருக்கோம், இல்லை மிரட்டி கொண்டு வந்திருப்ப. நீ சினிமா மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அது உன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடியது தான். முத்துலேருந்து பார்க்குறோம், நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதில் ஒன்றும் எவனும் தேர்னா மாதிரி தெரியல, சரியா? ஆனாலும் அந்த முயற்சி விடுவதாக இல்லை. இன்னைக்கு இன்ப நிதி வரைக்கும் எங்களை வந்து டார்ச்சர் பண்றதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க. டேய், உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது, அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற? சார் ப்ளீஸ் சார், ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க சார். டேய்,
இனிமே இவனை ஆபீஸ் பக்கம் சேர்க்காத. யோசிச்சு பாரு, இதே கோடம்பாக்கத்தில் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தன் எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாமல் வலம் வரான், சிரிச்சுக்கிட்டே வலம் வரான். என்னடா சிரிக்கிற? பயமுடா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. எந்த திரைப்படம் வந்தாலும் நம்முடைய படத்துலேருந்து தான், அதாவது நம்முடைய நிறுவனத்துலேருந்து தான் தயாராகணும், அங்கிருந்து அது போகணும். இல்லை விநியோகமும் நம்மளுடைய நிறுவனம் தான் செய்யணும். இப்படி ஒரு வெறி எங்கேருந்து வருது? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. உன்னுடைய குடும்பம் திருட்டியே குலத்தொழிலாக மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு குடும்பம். அப்படி திருடி 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 கூட உங்களுக்கு அழுத்து போகலையே அப்படின்றது தான் எனக்கு புரியலை. ஏன்னா உங்கள் தாத்தா திருடினதே உன்னுடைய 50 தலைமுறைக்கு வரும், உங்கள் அப்பன் திருடினது அது இன்னொரு ஒரு 50 தலைமுறைக்கு வரும். இதுக்கு மேலே இன்னும் எத்தனை தலைமுறைக்கு திருடி நீ என்ன பண்ண போற? எருமக்கடா, இதெல்லாம் திம்பிங்களாடா. 10 அளவுக்கு தான் அள்ளி வாயில வைக்க முடியும், இல்லைன்னா விக்கிக்கிறோம்டா. ஆனா நாம அவருடைய பிறந்த நாளை போற்றணும் இல்லையா? ஆமா, சாதாரண சாதனையா பண்ணியிருக்காரு, பெரிய சாதனை. கூடிய விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும். தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டை நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. நேத்து பூரா டிவியில திரும்பும் திசையெல்லாம் நம்ம செங்ஸ் அவர்களுடைய நகர்வுகள் தான். கிழக்கா திரும்பினா ஒரு ஃபோக்கஸ், இப்படி மேற்கா திரும்பினா ஒரு ஃபோக்கஸ், அப்படி ஒரு சம்பவங்க. இதெல்லாம் போக நேற்று மாலை வாக்குல அவருடைய பிறந்தநாள் நிகழ்வு நடந்திருக்குது. வட்டு கருப்பட்டிய சொன்னாங்க. ஒரு கலைஞராக வருகிறார் அப்படின்ட்டுலாம் கூட ஒரு பாட்டு கூட போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? அந்த பாட்டு ரொம்ப முக்கியங்க. உடன்பிறப்புகள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஒரு எம்எல்ஏக்கான இந்த நேர்முக தேர்வுலாம் நடக்கும்ல, அந்த மாதிரிலாம் நடக்கும்போது வந்து உட்காரும் போது டக்குன்னு ஐயா ஸ்டாலின் கேட்டுவாரு, டக்குன்னு சொல்லணும். நீங்க சொல்லலைன்னா பெயில், சீட்டு கொடுக்க மாட்டாங்க, பாத்துக்கங்க. அது போக கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஒரு அரிய பெரிய கலையை போற்றக்கூடிய அளவில் நம்முடைய அமைச்சர் பெரிய கருப்பன் சொன்ன உடனே சிரிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? அவர் நினைச்சாலே ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா, ரொம்ப ஃபேமஸான ஆள் இல்லையா? ஆமாங்க. அவரு உட்கார்ந்துட்டு இருக்க மேடையில உதயநிதி அவர்கள் பின்னாடி பேனர்ல சிரிச்ச மேனிக்கு இருக்க ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதுங்க, பாருங்க, அதை நீங்க பாருங்க. ஐயோ, இது இல்ல தோழர், ஐ எம் வெரி சாரி, சும்மா ஒரு கேமியோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 1 செகண்ட், அவ்வளவுதான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.